ஹாய் ஹலோ இன்றைக்கி சாட்டர்டே. பாப்பாவுக்கு லாஸ்ட்டு ஒரு 3-4 நாளாகவே காய்ச்சல் இருந்தது. நம்ம கஷ்டப்பட்டு உடம்பு ஏற்றுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இந்த காய்ச்சல் அப்படிங்கிற ஒன்று வந்து 2-3 நாள் இல்லை 5 நாள் மேக்ஸிமம் இருந்துட்டு நம்ம ஏற்றின உடம்பு மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது கூட கம்ப்ளீட்டாக இறக்கி விட்டுரும் இந்த குழந்தைங்களுக்கு மட்டும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் டபுள் டிஜிட் வெயிட் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை விட ரொம்ப அதிகமான எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அவளுக்கு வெளியில் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு பிளெயின் தோசையும் அதுக்கு சட்னி சாம்பார் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் காம்படிஷன் வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம். அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக காசிமேடு போயிட்டோம் மீன் வாங்குறதுக்கு. புரட்டாசி சஷ்டி எல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு இப்போ தான் மீன் வாங்குறதுக்கு நேரம் கிடச்சிருக்கு. இந்த மீன் சமையல் வீடியோ பார்த்திங்கன்னா சண்டே விலாகில் கண்டிப்பாக வரும், மறக்காமல் பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தோங்க. ஆனாலுமே நாங்கள் ரெகுலராக வாங்குகிற கடைன்றனால மீன் அவைலபிலிட்டி எல்லாம் நல்லாவே அதில் பார்த்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் மீனும் வாங்கிட்டோம். அடுத்து வந்து சளி எல்லாம் இருக்கிறதுனால நண்டு வாங்கிக்கலாம். இது வந்து பழவேற்காடு நண்டு, ஸோ நண்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். வந்துட்டு நண்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நல்ல பெரிய சைஸ் நண்டெல்லாம் வந்திருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்து விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு ஆஃப்டர்நூனுக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா பருப்பு கடையல் பண்ணிவிட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் அண்ட் ரசம் அண்டு கறக்கு முறுக்குன்னு ஏதாவது சைட் டிஷ் சாப்பிட்றதுக்கு வந்து கஞ்சி வத்தல் பொரிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லியும் கரமுரா ஸ்நாக் வச்சா தான் சாப்பிடுவோன்றது கிடையாது. பட் சம்டைம்ஸ் சாட்டர்டேஸில் இந்த மாதிரி நாங்கள் பொரிச்சு சாப்பிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே கடைஞ்சி வச்சாச்சு. நான் யூஸ்வலாக வந்து இந்த வெங்காய வடகம் போட்டு தான் தாளிப்பேன். எனக்கு இதெல்லாம் அம்மா செய்து கொடுத்துடுவாங்க. ஸோ தாளிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பருப்பு கடையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து டீஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா சாம்பார் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் ப்ரோட்டீனை டிபெண்ட் பண்ணி தான். அதுலேயுமே நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல் நான் அழகாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரசம் அண்டு சாம்பார் 2மே தாளிச்சிட்டேன். அண்ட் மதியம் சாப்பாடும் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன தான் நீங்கள் சாம்பார் என்ன குழம்பு வச்சாலும் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் சாப்பாடு பொரியலில் பிணைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாம்பார் பொரியல் அண்ட் ஒரு வடாமோ ஒரு அப்பளமோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த நான்வெஜ் சாப்பாடாக இருந்தாலும் இந்த சாப்பாடோட டேஸ்ட்டை வந்து ஈக்குவலைஸ் பண்ணவே முடியாது. எனக்கு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா சாம்பார் சாதம் அண்ட் பொரியல். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு சைந்தவி வந்து ரொம்ப நாளாக காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தா. நாங்கள் கொடுத்த காசு அதில் காயின்ஸ் எல்லாம் வந்து எண்ணாமல் இருந்தது. ஸோ அது எண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு ஏதாவது அவளுக்கு தேவைப்படுற பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி